வருகின்ற சட்டமன்ற தேர்தலோடு வீட்டிற்கு நடையை கட்டும் ரங்கசாமியை கைக்கழுவ தயாராகும் இந்திரா நகர் கதிர்காமம் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தட்டாஞ்சாவடி கதிர்காமம் இந்திரா நகர் தொகுதி மக்களை நம்பி அரசியலில் களமிறங்கிய ரங்கசாமி முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார், அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த தொகுதி மக்களுக்கு இதுவரை ஏதாவது செய்திருக்கிறாரா என்றால் ஒரு சில பேருக்கு மட்டும் அரசு வேலை வாங்கி கொடுத்து இருக்கிறார். ஆனால் மற்றவர்களின் நிலைமை தொகுதியில் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. அதுபோன்று இந்த 3 தொகுதிகளிலும் சுத்தமான குடிநீர், சுகாதாரமான வசதிகள், தரமான சாலை வசதி என இல்லாமல் அந்த தொகுதி மக்கள் அல்லல் பட்டு வருகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய ரங்கசாமி எதையும் கண்டுகொள்ளவில்லை. அதனால் இந்த தேர்தலோடு அவரை கை கழுவ 3 தொகுதி மக்களும் முடிவு செய்துள்ளனர். தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு அனைத்து வேலைகளிலும் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் சம்பாதித்து கொடுக்க தன்னுடன் சில ஆட்களை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி வேலை பார்க்கிறார். இந்தியாவில் 4வது பணக்கார இடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இருப்பது வேதனையான ஒன்று. திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை மக்களிடம் அர்ப்பணிப்பதாக சொல்லும் ரங்கசாமி நாட்டில் உள்ள முதலமைச்சர்களின் 4வது பணக்காராக இடம் பிடித்தது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் பொதுப்பணித்துறையில் ஆட்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள், சுகாதாரத்துறைக்கு நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்களை பணியிலிருந்து நீக்கி சுமார் 8 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டு அரசு ஊழியர்களும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஓட்டளிக்க தயாராக இல்லை என்று பேசப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டணியில் பல்வேறு நெருக்கடிகளை சமாளித்து வரும் முதல்வர் ரங்கசாமி இந்த தேர்தலில் அவர் நிற்கப் போவதில்லை என்ற முடிவு செய்திருக்கிறாராம் என்று பேசப்படுகிறது. மீண்டும் அவர் தேர்தலில் நின்றால் அவரை கை கழுவ மக்களும் தயாராக இருப்பதாகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. தமிழகத்திலிருந்து புதுச்சேரியில் கணக்கெடுத்த ஒரு நிறுவனம் 2026 சட்டமன்ற தேர்தலோடு முதலமைச்சர் ரங்கசாமியை வீட்டுக்கு அனுப்புவது என்று ஆணித்தரமாக அவர்கள் அந்த முடிவை தெரிவித்துள்ளனர். இது சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது.